ரிமைனிங் நம்பர் சீரீஸில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். கொஷின் மார்க்கில் எந்த நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர்லாம் ஆர்டராக எழுதிக்கோங்க. சால்வ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ்க்கெலாம் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? 100ஓட உங்களுக்கு 121 ஆட் பண்ணால் 221 கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி 221ஓட 144 சப்ராக்ட் பண்ணால் 77 கிடைக்கும். 77ஓட உங்களுக்கு 169 ஆட் பண்ணால் 246, 246ஓட 196 சப்ராக்ட் பண்ணால் 50 கிடைக்கும். இப்போ பாருங்கள், 11 ஸ்கொயர் உங்களுக்கு 121, 12 ஸ்கொயர் உங்களுக்கு 144, 13 ஸ்கொயர் உங்களுக்கு 169, 14 ஸ்கொயர் நமக்கு 196. ரிலேஷன் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ், அப்போ இங்கே ப்ளஸ் வரணும். கரெக்டாக? 11, 12, 13, 14 அடுத்தது நமக்கு 15 வரணும் ஸ்கொயர். 15 ஸ்கொயர் என்ன? நமக்கு 225. அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், 50ஐயும் 225ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 225ஐயும் 50ஐயும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 275. ஓகேவா? சிம்பிள் ரிலேஷன் தான். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.